ஆனி மாத ராசி பலன்கள் 2026ஆம் ஆண்டு கன்னி ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதாவது லாப குருவால் லாபம் ஏற்பட போகுதுங்க. பராபவ வருட ஆனி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் தொழில் ஸ்தானத்தில் சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கிறார். எனவே புத ஆதித்யம் உருவாகிறது. இதனால் பொருளாதார நிலை உயரும், புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும், எதிர்காலத்தை பற்றிய பயம் விலகும், லாபகுருவின் ஆதிக்கத்தால் லாபம் வந்து கொண்டே இருக்கும். புதிய பங்குதாரர்கள் இணைந்து பொருள்கள் வளம் பெருக வழிவகுத்து கொடுப்பாங்க. ஆரோக்கிய தொல்லை அகலும், உற்சாகத்தோடு செயல்படுவீங்க. அஷ்டமத்து செவ்வாய் மாறிய பிறகு மன நிம்மதி அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு திருப்தியை தரும். ரிஷபம் செவ்வாய் ஆனி மாதம் 5ஆம் தேதி 19/6/2026 அன்று செவ்வாய் ரிஷபராசிக்கு போகிறாரு. உங்கள் ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் செவ்வாய். அவர் பாக்கியஸ்தானத்திற்கு போகும்போது இடம், அதாவது பூமி லாபம்லாம் கிடைக்க போகுது. இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெறும். கடன் சுமையின் காரணமாக வாங்கிய இடத்தை விற்றுவிட்டோமோ என்று கவலைப்பட்டவங்களுக்கெல்லாம் புதிய இடம் வாங்கும் யோகம் உண்டு. பல நாட்களாக நடைபெற்ற பஞ்சாயத்து நல்ல முடிவுக்கு வரப்போகுதுங்க. செவ்வாய் ரிஷபத்தில் சஞ்சரிக்கும் போது இதுவரை நடைபெறாத காரியங்கள் படிப்படியாக நடைபெறும். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். நேர்மறை சிந்தனைகளை வளர்த்து கொண்டால் உங்கள் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும். அடுத்தது சிம்ம ராசியில் சுக்கிரன், கடகராசியில் சஞ்சரிக்கும் சுக்கிரன் ஆனி 21ஆம் தேதி, அதாவது 5/7/2026 அன்று சிம்ம ராசிக்கு செல்கிறார். உங்கள் ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் விரயஸ்தானத்திற்கு வருவதால் விரயங்கள் கூடும். குடும்ப முன்னேற்றம் கருதி அத்தியாவசிய பொருள்களையும் ஆடம்பர பொருள்களையும் வாங்குவதில் மகிழ்ச்சி காண்பீங்க. பெற்றோரின் உடல்நலத்தில் கவனம் தேவை. வாகன யோகம் உண்டு. பயணங்கள் பலன் தருவதாக அமையும். சனி வக்ரம் ஆனி 31ஆம் தேதி, அதாவது 15/7/2026 அன்று மீனராசியில் சனி வக்கரம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 5, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் சனி. வக்கரம் பெறுவது ஒரு வகையில் நல்லது தான். 6ஆம் இடத்திற்கு அதிபதியானவர் வக்கரம் பெறுவதால் எதிரிகளின் தொல்லை குறையும். லாப நோக்கத்தோடு பழகியவங்களை இனங்கண்டு கொள்வீங்க. அதாவது உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வாங்க. கடன் சுமை பாதிக்கு மேலே குறையும். மாற்று மருத்துவத்தால் உடல் நலம் சீராகும். உங்கள் ராசிக்கு, அதாவது 1, 4, 9 ஆகிய இடங்களில் சனியின் பார்வை பதியுதுங்க. அதே போல் குருவின் பார்வை சனியின் மீது பதிவதால் சனி பகவானின் கடுமை குறைந்து நன்மைகள்லாம் அதிகரிக்க போகுது. குறிப்பாக குடும்ப ஒற்றுமை பலப்பட போகுது. உடன் பிறந்தவங்களின் திருமண காரியம் கைகூட போகுது. வீடு இடம் வாங்கும் யோகம் உண்டு. வெளிநாடு சென்று படிக்க விரும்பிய பிள்ளைகளுக்காக எடுத்த முயற்சியெல்லாம் இனிமேல் நடைபெற போகுது. உத்தியோகத்தில் வரும் இடமாற்றம் இனிமை தரும் விதத்தில் அமைய போகுது. அரசியல் களத்தில் இருக்கிறவங்களுக்கு திடீரென நல்ல வாய்ப்புகள் சேரப்போகுது. பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு முயற்சிகளில் வெற்றி கிடைக்க போகுது. வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு நிலையான வருமானமும் நிதி நிலையில் ஆதரவும் கிடைக்கும். கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டு. மாணவ மாணவிகளுக்கு போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கும். பெண்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அடிக்கடி பயணங்களும் அதனால் விரயங்களும் ஏற்பட போகுதுங்க. அடுத்தது குரு சுக்கிரன் சேர்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, கடகராசியில் உச்சம் பெற்ற குருவோடு 15/6/2026 முதல் 4/7/2026 வரை சுக்கிரன் இணைந்து சஞ்சரிக்கிறார். தேவகுருவும் அசுரகுருவும் இணைந்து சஞ்சரிக்கும் இந்த நேரத்தில் நல்ல பலன்கள் கிடைக்கும். தனவரவு தாராளமாய் வந்து சேரும். வெளிநாட்டில் இருந்து வரும் ஆதாயம் தரும் தகவல் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ள குறுக்கீடு அகலும். உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். பெற்றோர் வழி ஆதரவும் பிள்ளைகளால் உதிரி வருமானமும் வீடு வாங்கும் யோகமும் கல்யாண முயற்சியும் கைகூடும். இந்த மாதம் அனுமன் வழிபாடு ஆனந்தம் வழங்கும். பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் பார்த்தீங்கன்னா ஜூன் 18, 19, 25, 26, 29, 30, ஜூலை 11, 12, 15, 16. மகிழ்ச்சி தரும் வண்ணம் சிவப்பு.